எனக்கு சஞ்சலன்ற பாரம் இருக்குது, உங்களுக்கும் சஞ்சலன்ற பாரம் இருக்குது. எனக்கு கடமைன்ற பாரம் இருக்குது, உங்களுக்கும் கடமைன்ற பாரம் இருக்குது. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட என்னுடைய பாரத்தை பற்றியெல்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சரி பிரதர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு போலன்னு கேட்பீங்க. ஆனால் ஏற்கனவே நீங்களே பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே தாங்க முடியாத பாரத்தோடு இருக்கிறேன், நான் எங்கே இருந்து உங்களுடைய பாரத்தை வாங்கிக்கிறது? இது ரெண்டும் கஷ்டம். சிலர் இப்படி சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்ட உன் பிரச்சனையை சொல்லாதையா, சொன்னா என்ன ஆகுமா, 10ல் 7 பேர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் பிரச்சனையே அவனுக்கு அதிகமாக இருக்குது. நீ வந்து உன் பிரச்சனையை சொன்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது. 7 பேர் கவனிக்க மாட்டான். மீதி 3 பேர் என்ன பண்ணுவானு தெரியுமா? ஆக்சுவலாக சந்தோஷப்படுவானா, நல்லா வேணும் இவனுக்குன்னு. நம்மக்கிட்ட சொல்லும்போது ஐயோ அப்படியா அப்படியான்னு கேட்டுக்குவான், ஆனால் உள்ளத்தில் சந்தோஷப்படுவானா. அதனால மற்றவங்க கிட்ட உன்னுடைய பிரச்சனையை சொல்லாதேன்னு சொல்லுவாங்க.